என்று சொல்கிறேன். இந்த அக்கா இருக்கிறேன், இந்த தம்பி இருக்கிறார். இந்த அக்காவும் தம்பியும் சேர்ந்து ஸ்டாலினை வீட்டுக்கு அனுப்புகிறோமா இல்லையா என்று பாருங்கள். மரியாதைக்குரிய மரியாதைக்குரிய மாநில தலைவர் அருமை தம்பி அண்ணாமலை அவர்களுக்கு உங்கள் சார்பில் வருக வருக என வரவேற்று இன்றைய காலகட்டத்தில் அவர் இன்று மேடையில் இருக்கிறார். சில பேருக்கு பயமாக இருக்கிறது, அவர் இருப்பதே சில பேருக்கு பயமாக இருக்கிறது. அதனால் அவர் இருந்தால் எங்களுக்கு வெற்றி என்று சொல்கிறார்கள். அவர் இருந்தால் எங்களுக்கு வெற்றி என்பதை நாங்கள் ஏற்கனவே சொல்லி வைத்திருக்கிறோம். பயந்து போய் நீங்கள் சொல்கிறீர்கள். என்னை பொறுத்தமட்டில் இந்த பாரதிய ஜனதா கட்சி இன்று இது திருவான்மியூர், திருவான்மியூர்னால் திரு ஆன்மியூர். இந்த ஆன்மீகம் தான் தமிழகத்தை காப்பாற்ற போகிறது, காவிதான் தமிழகத்தை ஆளப் போகிறது என்பதற்கு மேடையில் அமர்ந்திருக்கும் அண்ணாமலை உட்பட அத்தனை தலைவர்களும் சாட்சி. ஆனால் ஒன்றை மட்டும் நான் சொல்கிறேன். கலைஞர் ஒரு முறை பேசும்போது நான் கேட்டேன், 1967 அண்ணன் இருக்கிறார், தம்பி நான் இருக்கிறேன், அண்ணனும் தம்பியும் சேர்ந்து காங்கிரஸை வீட்டுக்கு அனுப்புவோம் என்ற பேச்சை நான் கேட்டிருக்கிறேன். இன்று சொல்கிறேன், இந்த அக்கா இருக்கிறேன், இந்த தம்பி இருக்கிறார், இந்த அக்காவும் தம்பியும் சேர்ந்து ஸ்டாலினை வீட்டுக்கு அனுப்புகிறோமா இல்லையா என்று பாருங்கள், இல்லையா என்று பாருங்கள். நான் தம்பி அண்ணாமலைக்கு சொல்கிறேன், இந்த பாரதிய ஜனதா கட்சி அந்த உயிருக்கு நிகரானது. இந்த பாரதிய ஜனதா கட்சியை அரியணை ஏற்றுவதற்கு உங்கள் அக்காவாக எப்பொழுதும் துணை நிற்பேன் என்று இங்கே நான் சொல்கிறேன். ஏனென்றால் காவி கொடி தமிழகத்தில் பறக்க வேண்டும். அண்ணா வளர்த்தது தமிழ் அல்ல, ஆண்டாள் வளர்த்தது தமிழ் என்பதை தமிழக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பெரியார் வளர்த்தது தமிழ் அல்ல, பெரியாழ்வார் வளர்த்தது தமிழ் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் பெரியார் வளர்த்தது தமிழ் அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.